நீங்க உங்க சிம்ம போர்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஜியோ யூசரா இருக்கேன், ஏர்டெல் யூசரா இருக்கேன், பிஎஸ்என்எல் யூசரா இருக்கேன், விஐ யூசரா இருக்கேன். நான் இருக்கிற சர்வீஸ் புரொவைடர் பார்த்தீங்கன்னா, சரியில்ல. என்னோட இடத்துக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நான் வேற ஒரு நெட்வொர்க்கு ஸ்விட்ச் ஆக விரும்புறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்டின்னு பல பேரும் கேட்டிருந்தீங்க. இத போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்ங்க. 2டே ட்ரிக் தான். இந்த 2 ட்ரிக்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, உங்க சிம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க போர்ட் பண்ணிக்க முடியும். வீடு தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான நியூவான சிம் வந்துரும். ரொம்ப சிம்பிளா மெசேஜ் எடுங்க. அங்க பார்த்தீங்க அப்டின்னா 1900 அப்படிங்கிற இந்த நம்பர நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மெசேஜ் பண்ற மாரி இருக்கும். எந்த மாரி மெசேஜ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தரேனே. நீங்க உங்களோட கேப்ஷன வந்து எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ண உடனே PORT போர்ட் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேப்ஷன் ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட 10 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா? நீங்க எந்த நம்பர போர்ட் பண்ண போறீங்களோ, அந்த நம்பர முக்கியமான விஷயம், நீங்க போர்ட் பண்ற நம்பர்ல இருந்து தான் இந்த மெசேஜ நீங்க பண்ணணும். நீங்க செகண்டரியா இன்னொரு சிம் யூஸ் பண்றீங்க. அதுலருந்து நான் இங்க பண்ணேன் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அது பல கன்ஃப்யூஷன்ஸ ஏற்படுத்துது. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் நம்பரே போர்ட் ஆயிருது. ஸோ, அதனால நீங்க எந்த சிம்ம போர்ட் பண்ண போறீங்களோ, அந்த சிம்ல இருந்தே இந்த நம்பர வந்து மெசேஜ் பண்ணுங்க. இது மூலியமா எந்த வகையான குழப்பமும் இல்லாம, நீங்க விருப்பப்பட்ட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போர்ட்டிங்க்கான ஆப்ஷன் கேட்கும். அந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரொவைடர் வேணுமோ, இப்ப இருக்க கரண்ட் புரொவைடர் இல்லாம, இப்ப இருக்க கரண்ட் புரொவைடர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது டிக்ளைன் ஆயிரும். எந்த புரொவைடர் நீங்க வந்து மாறப் போறீங்களோ, அத நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சில பல ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கே தேடி நியூவான சிம் வந்து வந்துரும். இது மெசேஜ்ல. கால்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1800123456 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கால் பண்ற மாரி இருக்கும். இந்த காலிங்ல ஒரே ஒரு பிரச்சனை. பிஎஸ்என்எல்ல இது பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வொர்க் ஆக மாட்டேங்குது. விஐ, ஏர்டெல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து தாராளமா வொர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஜியோ யூசருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சில நேரங்கள்ல. அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் கேட்பாங்க. எந்த லாங்குவேஜ் அத சூஸ் பண்ணிடுங்க. இப்போ போர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதாவது போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட் இல்லாம தேர்ட் பார்ட்டியா போர்ட் பண்ண விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த நம்பருக்கு நீங்க டயல் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, போர்ட்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். முக்கியமான விஷயம், உங்க ஆதார் கார்டு கரண்ட்டா அந்த சிம் யூஸ் பண்ணும்போது எது குடுத்திருந்தீங்களோ, அந்த நம்பரும் உங்களுக்கு தேவை. ஸோ, வெரிஃபிகேஷன்க்காக கோடிங்லாம் கேட்பாங்க. ஸோ, அதையுமே குடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் எளிதாய் நடக்கட்டும்.